ஓகே, ரொம்ப லென்த்தான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இன்ட்ரோலாம் அப்புறம் பார்த்துக்குவோம். டேரெக்டாக மேட்ருக்கு இறங்கிடுவோம். ஸோ ட்விட்டர் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் ட்விட்டரை பயங்கரமாக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்விட்டரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ட்விட்டர் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்ச் 2006 4 பேர் ஆரம்பித்தாங்க. ஜாக் டார்சி, ஈவன் வில்லியம்ஸ், பிஸ் ஸ்டோன் மற்றும் நோவா கிளாஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பார்க்கில் ஒரு சறுக்கு மரத்துக்கு மேலே உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த ட்விட்டரை ஆரம்பித்தாங்க. மார்ச் மாதம் கிரியேட் பண்ணாங்க, ஜூலை மாதம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்விட்டரில் ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு பறவை லோகோ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பறவைக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பறவையோட பேர் லாரி. ஸோ முதல்ல லான்ச் பண்ணப்போ இதோடைய பேர்னு பார்த்தீங்கன்னா TWTTR அப்படின்னு வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு முழு பேர் மற்றும் வெப்சைட்டை அவங்க லான்ச் பண்ணாங்க. என்னுடைய முதல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நான் திறந்தேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2007 நான் திறந்தேன். கிரிதர் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தப்போ ஒரு 14,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் நான் இது வரைக்கும் 53,000 ட்வீட்ஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம GiriSonnaSeri ஐடி கிரியேட் பண்ணது 2016 கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட்ல இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 7,500 ட்வீட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 14,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. நான் ட்விட்டர் யூஸ் பண்ற ஆரம்ப காலங்களில் ட்விட்டர் அடிக்கடி டவுன் ஆயிரும். அப்ப டவுன் ஆகிறப்போ அங்க ஒரு வேலோடைய சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வேலுக்கான பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபெயில் வேல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஃபெயில் வேலை நம்ம இப்பெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ட்விட்டர்ல நம்ம ட்வீட் பண்றப்போ மறக்காம ஹேஷ்டேக் போட்டு ட்வீட் பண்ணணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ஹேஷ்டேகை கண்டுபிடிச்சவர் கிறிஸ் மெசினா அப்படிங்கிறவர். ஒரு சாதாரண சமூக வலைதளமா ஆரம்பிச்ச ஒரு ட்விட்டர் இன்னைக்கு நியூஸ் பரப்புற ஒரு பெரிய ஒரு மீடியமா இருக்கு. 2009 ஜனவரி 15 ஒரு US ஏர்வேஸ் ஹட்சன் ரிவர்ல கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷ் ஆன நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ட்விட்டர்ல தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் எங்க முதல்ல வருதுன்னா ட்விட்டர்ல தான் வருது. ட்விட்டர்ல போய் நம்ம இப்ப அடிக்கடி நம்ம சர்ச் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஸோ இந்த சர்ச் பண்றதுக்கு உதவியா இருக்கிற சர்ச் இன்ஜினோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யாண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரஷ்யன் சர்ச் இன்ஜினோட 2012 ட்விட்டர் கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம டிக்டாக், லைக்கி இந்த மாதிரி வீடியோ பிளாட்ஃபார்ம் பெரிதும் யூஸ் பண்ணாலும் ஆரம்ப காலங்களில் ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்முக்கு பேர் வைன். இதை ட்விட்டர் 2012 வாங்கினாங்க. இந்த ஒயின் பிளாட்ஃபார்ம்ல வீடியோ போடுறவங்களுக்கான பேர் ஒயின் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருந்தாங்க. இன்னமும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற டிக்டாக் உடைய ஒரு இன்ஸ்பிரேஷனே, மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே அந்த ஒயின் தான். ஆனா ஒயினுடைய பாப்புலாரிட்டி நாளடைவுல குறைஞ்சு வந்ததுனால 2016 அந்த ஒயினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2006 ஆரம்பிச்ச ட்விட்டர் பப்ளிக் கம்பெனி ஆனது 2013. அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம ட்விட்டர்ல கூட லைவ் வீடியோஸ்லாம் போடுறோம் பாத்தீங்களா? அந்த லைவ் வீடியோ போடுறதுக்கான அப்ளிகேஷனுக்கான பேர் பெரிஸ்கோப். ஸோ அந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 2015 ட்விட்டர் வாங்கினாங்க. இடையில 2 தடவை ஃபேஸ்புக்னுடைய ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க் ட்விட்டரையும் வாங்கணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் முடியல. 2006 இருந்து ரொம்ப வருஷ காலமா ஒரு ட்வீட் நீங்க போடணும் அப்படின்னா 140 கேரக்டருக்கு மேல நீங்க ட்வீட் போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நவம்பர் 2017 தான் அது மாறி 250 கேரக்டர் வரைக்கும் நீங்க ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்விட்டருக்கு அபிஷியலா தமிழ்ல பேர்லாம் கிடையாது. ஆனா பல பேர் கீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்வீட்ஸ் ஒவ்வொரு நீங்க ட்வீட் எழுதுறதுக்கான தமிழ் பேர் கீச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்விட்டர் பத்தின சுவாரஸ்யமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ட்விட்டருடைய எம்ப்ளாயிஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 பேர். அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ ஊர்ல பாத்தீங்கன்னா ட்விட்டருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ட்விட்டர்ல கிட்டத்தட்ட 330 மில்லியன் மக்கள் ஆக்டிவா இருக்காங்க. மொத்தமே ட்விட்டர்ல 1.3 பில்லியன் அக்கவுண்ட்ஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்காங்களாம். இந்த 1.3 பில்லியன்ஸ்ல இருந்து 550 பில்லியன் அக்கவுண்ட் இது வரைக்கும் ட்வீட் பண்ணிருக்காங்க. மித்தவங்க என்ன ட்வீட் பண்ணல. அதுக்கு மேல ட்விட்டர்ல 23 பில்லியன் பாட்ஸ் இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்விட்டரை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் 80% மக்கள் மொபைல் மூலமா ட்விட்டர் யூஸ் பண்றாங்க. உலகத்திலேயே யாருக்கு அதிகமான ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா. அவருக்கு 111 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸ், பராக் ஒபாமாவுடைய அபிஷியல் ஐடி பாத்தீங்கன்னா என்னுடைய கிரிதர் ஐடியை ஃபாலோ பண்றாரு. இந்தியாவை பொறுத்த மட்டும் யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன்ல நரேந்திர மோடி, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு. நம்பர் 2 பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன். நம்பர் 3 பொசிஷன்ல சல்மான் கான் இருக்காரு. ஃபாலோவர்ஸ் அதிகமா சேர்த்துக்கிட்டு ரொம்ப வேகமா க்ரோ பண்ணிட்டு இருக்கிற இந்தியன் அக்கவுண்ட்ஸ் 5 அக்கவுண்ட்ஸ் டாப் அக்கவுண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா PMO இந்தியா நம்பர் 1 அக்கவுண்ட். அதுக்கு அடுத்ததா யூபியினுடைய CM யோகி ஆதித்யநாத் அவருடைய அக்கவுண்ட். அதுக்கப்புறமா நரேந்திர மோடியோடைய அக்கவுண்ட். அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன். அதுக்கப்புறமா அமித்ஷா. அப்புறம் 5வது இடத்துல ராகுல் காந்தி இருக்காருங்க. இவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நமக்கு சராசரியா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட்டுக்கு சராசரியா ஆவரேஜா 77 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களாம்.
குறிப்பா இன்னொரு விஷயம், உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 83% மக்கள் ட்விட்டர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ட்விட்டர்ல வெரிஃபைட் அக்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த அக்கவுண்ட்ல இருந்து வரக்கூடிய நியூஸ் வந்து ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றதுக்காக ட்விட்டர்ல வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் வரும். இந்த ஸ்டேட்டஸ் வாங்குனதுல வெரிஃபைட் ஸ்டேட்டஸ் வாங்குனதுல 24% வெரிஃபைட் அக்கவுண்ட்ஸ் யார் இருந்து பாத்தீங்கன்னா ஜர்னலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சராசரியா 500 மில்லியன் ட்வீட்ஸ் அனுப்பப்படுது. அப்படி அனுப்பப்படுற ட்வீட்ஸ்ல ரொம்ப பாப்புலரான எமோஜி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சரி, நீங்க ஒரு ட்வீட் பண்றப்போ அந்த ட்வீட்டை வந்து எல்லாரும் பார்க்கறாங்களா அப்படிங்கிறதுக்கு, எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கான சில வழிகள் நான் சொல்றேன். உங்களுடைய ட்வீட்ல ஒரு போட்டோ, ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்டி பண்றதுக்கான சான்ஸ், அதாவது ரீட்வீட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து 150% சான்ஸ் இருக்கான். அதே மாதிரி நீங்க காலையில 9 மணில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நீங்க எந்த நேரத்துல வேணா நீங்க ட்வீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ட்வீட் ரொம்ப பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாறுச்சோ இல்லையோ, ஒரு பிராண்ட், அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட நம்ம இன்டராக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. நிறைய மக்கள் ட்விட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் பேசிக்கிறதுக்காக கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் இருந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ் பிரச்சனையை எழுப்புறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா ட்விட்டர் யூஸ் பண்றாங்க. சோ ட்விட்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 80% மக்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு ஏதாச்சும் ஒரு பிராண்டை மென்ஷன் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காங்களாம். கடந்த 2 வருஷங்கள்ல மட்டுமே இந்த கஸ்டமர் சர்வீஸ் கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 2.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவை பொறுத்த மட்டும் டாப் 5 இண்டஸ்ட்ரீஸ் ட்விட்டர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துல இ-காமர்ஸ், 2வது இடத்துல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, 3வது இடத்துல ஃபைனான்ஸ், 4வது இடத்துல ஃபேஷன், 5வது இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள். சோ அவ்வளவுதான், ட்விட்டரை பத்தி பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய ட்விட்டர் ஐடி 2 ஐடி இருக்கு. ஒன்னு வந்து இங்கிலீஷ் ட்வீட் பண்றது வந்து சி கிரிதர் அப்படிங்கிற ஐடி, தமிழ் ஆடியன்ஸ்க்காக ட்வீட் பண்றது GiriSonnaSeri அப்படிங்கிற இந்த ஐடி. இந்த 2 ஐடியும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.